வணக்கம். வாழ்க்கை வழிகாட்டி பாட்காஸ்டுக்கு உங்கள் எல்லாவரையும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்காக. இது நம்ம பாட்காஸ்டோட நம்மளோட அமைப்பு என்ற சீரியஸ் அந்த சீரியஸில் இது 2வது எபிசோடு. ஸோ போன எபிசோடில் நம்ம எப்படி நமக்குள்ள 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாடி, அடுத்தது கான்ஷியஸ் மைண்டு, சிந்தனை மனம், அடுத்தது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனம். ஸோ இந்த 3 விஷயம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதில் பாடியை பற்றி நான் ரொம்ப ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாடியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சயின்ஸ் ரொம்பவே படிச்சிருக்காங்க. அதை குறித்து டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பாடியை பற்றி நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அதனால் அதை பற்றி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கான்ஷியஸ் மைண்டை குறித்து விலாவரியாக நம்ம பேசுவோம் அப்படின்னு போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். கான்ஷியஸ் மைண்டை குறித்து நம்ம இன்றைக்கி விலாவரியாக பார்க்க போகிறோம். ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ கான்ஷியஸ் மைண்டு, இந்த கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன? நம்மளோட சுற்றி இருக்கிறது நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் கான்ஷியஸ் மைண்டு. நம்ம 5 சென்சஸ், பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல் பண்ணுறது, ருசிச்சு பார்க்கறது, தொடுறது. ஸோ இந்த 5 இன்புட் வழியாக இன்ஃபர்மேஷன் எங்கே உள்ளே வருது அப்படின்னா கான்ஷியஸ் மைண்டுக்கு வருது. ஸோ கான்ஷியஸ் மைண்டு இந்த 5 சென்சஸ் வச்சு தான் இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, நம்ம அனுபவங்கள் எல்லாமே இந்த 5 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் கான்ஷியஸ் மைண்டு. இப்போ கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டடி பண்ணி அது என்னன்னு புரிஞ்சக்கூடிய தன்மை எங்கே இருக்குது? கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. நம்ம பிறக்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் க்ளீனாக இருக்கு. அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அந்த குழந்தை வளருது, சுற்றி பார்க்குது, சுற்றி இருக்கிற சவுண்டு கேட்குது, சுற்றி இருக்கிற சில மனங்கள் அது மோந்து பார்க்குது. அப்புறம் சில விஷயங்கள் அதுக்கு பால் தான் கொடுப்பாங்க. அது அந்த பாலோட ருசிச்சு பார்க்குது. அப்புறம் ஒரு விஷயத்தையும் தொட்டு பார்க்குது. இப்படி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர அது பார்க்கறதும் கேட்கறதும் வச்சு பேச கற்றுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்குது. அதுக்கப்புறம் நல்லா பேசும்பொழுது அதை கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது அது கற்றுக்குது. ஸோ இப்படி நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது நேரடியாக 10th ஸ்டாண்டர்டில் கொண்டு உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே புரிய போதில்லை. ஃபஸ்ட்டு எல்கேஜியில் கொண்டு உட்கார வைப்பாங்க, ஆல்ஃபபெட் சொல்லி கொடுப்பாங்க.
ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்தது வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு அதுக்கு புரியும். வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்தது சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியும். சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சென்டென்ஸை வாசிக்க முடிஞ்சாதான் புக்கை அதால் வாசிக்க முடியும். அப்புறம் சில பேசிக் விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது அதுக்கு சில விஷயங்கள் புரியும். அந்த விஷயங்கள் அப்போ சொல்லி கொடுத்தா தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கு புரியும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றா படிப்படியா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் வரும்பொழுது ட்ரிக்னாமெட்ரி, மேத்ஸ், ஆல்ஜிபிரான்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு புரியுது. ஸோ இதுதான் வந்து கான்ஷியஸ் மைண்டோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அந்த தன்மை உள்ளே இருக்குது. ஒரு விஷயமும் அந்த ஒரு வயசுலேயும் அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போகும்போது அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய, அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தன்மை கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதுனால அதனால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ கான்ஷியஸ் மைண்டோட ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அடுத்தது வந்து கண்ட்ரோல். பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இல்லைங்க. நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நமக்கு திடீர்னு கோபம் வரலாம், எதிரில் இருக்கிறவனை ஒரு 2 தட்டு தட்டணும்னு தோணும், ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். ஸோ அந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அடுத்தது லேர்னிங். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், குழந்தை எப்படி கற்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேர்னிங் வந்து நம்ம எது படிக்கிறோமோ அது கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. படிக்கிறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டுட்டோம்னா அது போயிடும். அதுக்காக தான் பசங்க வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அந்த சில சாப்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. அப்போ தான் ஞாபகத்தில் நிற்கும். சரி, ஒரு 5ஆம் கிளாஸ் வரும்போது 1ஆம் கிளாஸில் படித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன் இப்போ என் வயசில் இருக்கிறாங்க ஒரு 50 வயசு ஆனவங்க, நீங்கள் ஸ்கூலில் படித்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் ஞாபகம் இருக்காது. மறுபடியும் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம மனசில் வர்றதுனால நமக்கு அது ஞாபகம் இருக்கும். ஆனால் மொத்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ லேர்னிங் வந்து கான்ஷியஸ் மைண்டில் இருக்கு. லாங்குவேஜ் அடுத்தது நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது லாங்குவேஜ். ஸோ நம்ம கற்றுக்கிற பாஷை வந்து கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கு. அந்த பாஷை வந்து போகவும் முடியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வந்து ஆந்திராவில் இருந்தேன், விசாகப்பட்டினத்தில் இருந்தேன். அப்போ என்னென்னா எனக்கு தெலுங்கு வந்து நல்லா வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் தெலுங்கில் தான் பேசுவேன், நல்லா பேசுவேன், கரெக்டாக பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்த உடனே தமிழ் கற்றுக்கிட்டேன். ஒரு 1-2 வருஷத்துக்குள்ளே நான் தமிழ் சூப்பராக கற்றுக்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் தமிழில் தான் பேசுவேன். ஆனால் தெலுங்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மறந்து போச்சு. இப்போ எனக்கு வந்து தெலுங்கு மறந்து போச்சு. மறந்துச்சுன்னா சில வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு தெலுங்கு பேச ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னால் என்னால் பேச முடியாது. ஒரு சென்டென்ஸ் அப்படி ஃபுல்லாக அப்படி இப்போ எப்படி தமிழில் பேசுகிறோம் அந்த மாதிரி வராது. நடுவில் நிறைய வார்த்தைகள் மறந்துடும், நடுவில் நிறைய தமிழ் வார்த்தை வந்துடும். தெலுங்கில் பேசும்போது தமிழ் வார்த்தை வந்துடும், ஏன்னா தெலுங்கு வார்த்தை மனசில் இல்லை,
மறந்துடுச்சு. அதே நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அந்த வந்து பாஷை ஞாபகம் இருக்கும். ஸோ பாஷை வந்து கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கு. அப்புறம் கான்ஷியஸ் மைண்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, கான்ஷியஸ் மைண்டோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை பற்றி யோசிச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை ட்ரை பண்ணி அதை சால்வ் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து செல்ஃப் அவேர்னஸ். அதாவது நம்மளுக்குச்சே நம்ம சிந்திக்கிறது, இதெல்லாம் வந்து கான்ஷியஸ் மைண்டோட ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம். என்னது அந்த ஃபங்க்ஷன் வந்து அது கரெக்டாக இருக்கா, அது எல்லாம் லுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, முடியெல்லாம் சீவி இருக்கா, பவுடர்லாம் போட்டிருக்கேனா. ஸோ அந்த அனலைசிங் பண்ணுறதும் கான்ஷியஸ் மைண்டோட ஒரு வேலை. ஸோ இதெல்லாம் தான் கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்சிபிள் பிஹேவியர். உதாரணமாக இப்போ வந்து நமக்குள்ளே என்ன வழக்கம் அப்படின்னா, நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம், தெரிஞ்சவங்களை ஒருத்தனை பார்க்குறோம்னா ஹலோ வணக்கங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இது நம்மளோட ஒரு கல்ச்சர், நம்மளோட பிஹேவியர். ஸோ இது நம்ம கான்ஷியஸாக பண்ணுறது தான் இல்லையா? நாளைக்கே அவர் கூட சண்டை ஆயிடுச்சுன்னா அவர் வந்தாலும் நம்ம வந்து வணக்கம் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா நம்ம அவர் மேலே கோபமாக இருக்கோம். இது கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் எடுத்துக்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய வேலை. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இப்போ ஒருத்தர் கூட கோபமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவர் வராரு, நம்ம அவர் பார்க்குறோம். கான்ஷியஸ் மைண்டோட வேலை என்ன? நம்ம பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணுற வேலை. ஸோ நம்ம வந்து அவர்கிட்ட வணக்கம் சொல்ல மாட்டோம், கோபமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி போயிடுவோம், அவர் அப்படி போயிடுவார். ஓகே. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த கோபம்லாம் தெரியாது, அது செய்ய வேண்டியது அது செய்யும். உதாரணமாக இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒருத்தர் வராரு, நம்ம போகிறோம். ஸோ நமக்கு அவர் மேலே கோபம், கான்ஷியஸாக நம்ம அவருக்கு வணக்கம் சொல்லலை. ஓகேவா? இது கான்ஷியஸ் மைண்டோட வேலை. இப்போ அவர் வராரு, இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, அவர் பார்க்கல, திடீர்னு அதுக்குள்ளே கால் விட்டு விழ போகிறாரு. நம்ம அவர் கிட்ட நிற்கிறோம், என்ன செய்வோம்? டக்குன்னு பிடிச்சிடுறோம் இல்லைங்களா? இது எங்கேருந்து வருது? இது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது, கான்ஷியஸ் மைண்டில் வருது. ஆட்டோமேட்டிக்காக அப்படி வருது. சப்கான்ஷியஸ் மைண்டில் வரும்போது நான் இவன் கூட கோபமாக இருக்கேன், அதனால் இவன் முழுந்தா நான் பிடிக்கக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காது, டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும். ஸோ கான்ஷியஸ் மைண்டோட ஒரு எபிலிட்டி என்னென்னா இந்த மாதிரி பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்த கேப்பபிலிட்டி என்ன? அடுத்த கேப்பபிலிட்டி என்ன? கான்ஷியஸ் மைண்டுக்கு அடுத்த வல்லமை என்ன?
கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி. உதாரணமாக வண்டி ஓட்டுறோம். இந்த வண்டி ஓட்டும்போது நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இது கான்ஷியஸ் மைண்டோட ஒரு வேலை. ஸோ அடுத்த கேப்பபிலிட்டி என்ன? இன்ஃபர்மேஷனை ஒன்று சேர்க்கிறது. இது கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி, கான்ஷியஸ் மைண்டால் முடிகிற விஷயம். உதாரணமாக நம்ம ஒரு லைப்ரரி போகிறோம், நமக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு சப்ஜெக்ட், ஒரு 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 ஆர்டிக்கல் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஒரு புக்கில் ஒரு துண்டு கிடைக்குது, சரி அதை எடுத்து எழுதி வச்சிட்டோம். அப்படியே வேறு வேறு புக்கை பார்க்குறோம், இன்னொரு புக்கில் இன்னொரு துண்டு கிடைச்சிது, அதை எடுத்து அதையும் கீழே எழுதி வைக்கிறோம். ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்ஃபர்மேஷனை ஒன்று சேர்க்குறோம். அப்புறம் முடிஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்து ஃபுல்லாக பக்காவாக ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் பல இடத்துல இருந்தது, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆர்டிக்கலாக நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷனை ஒன்று சேர்க்கறது கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி? ஒர்க்கிங் மெமரி. நம்ம அன்றாட நாட்களில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேலை செஞ்சிட்ருக்கோம். டெய்லி நமக்கு ஒரு ருட்டீன் இருக்குது, அந்த ருட்டீன் பிரகாரம் அந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சாகணும். ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அதுக்குண்டான சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கான்ஷியஸ் மைண்டில். ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம், ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுவது. உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சாம்பார் வைக்கும்போது போய் அந்த ரெசிபியை பார்த்து வர்றதில்லை. முதல் தடவை வைக்கும்போது மேபி அந்த யூடியூப்பை எடுத்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து, என்னென்ன மசாலா போடணும்னு பார்த்து, அந்த மாதிரி அதில் போட்டிருக்க மாதிரி போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருவாங்க. பட் கொஞ்சம் ஒரு 1-2 வாட்டி செஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்லி அவங்க மைண்டில் அந்த கணக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரெசிபியை பார்க்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே செஞ்சுருவாங்க, சாம்பார் ருசியாகவும் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ஒர்க்கிங்காக சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இது கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி. இதே தான் நம்ம ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணும்போது இதே விஷயந்தான். சாதாரணமாக நம்ம மைண்டில் சில ஃபோன் நம்பர்ஸ் இருக்காது, எல்லாத்துக்கும் நம்ம டைரக்டரி தான் வச்சுருப்போம். நம்ம ஃபோன்லேயே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆனால் சில நம்பர் நமக்கு ஞாபகத்துலேயே இருக்கும். இப்போ அடிக்கடி கால் பண்ணுற ஒரு நம்பராக இருந்ததுன்னா நம்ம கான்டாக்ட்ஸும் அந்த நம்பர் எடுக்கிறது பதிலாக டக்குன்னு நம்மளே டைப் பண்ணி டயல் பண்ணிவிடுவோம். ஸோ ஒர்க்கிங் மெமரி. ஸோ அது கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி. அடுத்தது என்ன? ரீசனிங். ஸோ ரீசனிங் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் 3 விஷயங்கள் இருக்கு. திங்கிங், லாஜிக்கல் திங்கிங். ஸோ நம்ம மனசுக்குள்ள ஒரு லாஜிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இது இப்படி 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 இருக்கு அப்படின்னா அதனால இது இப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் லாஜிக். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒரு நபரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார், நீங்கள் அவருக்கு பின்னாடியே போய் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. அந்த வீட்டு ஹாலுக்குள்ளே போனோடனே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 3 கதவு இருக்குது. ஓகே, 3 கதவு, 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்கும் ஒரு ரூமுக்கும் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு 2 கதவு பூட்டியே இருக்குது. ஓகேங்களா? 2 கதவு லாக் பண்ணி
வச்சிருக்காங்க. ஒரு கதவு லாக் பண்ணல. அப்போ அந்த ஆள் எந்த ரூமில் இருக்காரு? அந்த லாக் பண்ணாத ரூமில் இருக்கார். அது நமக்கு எப்படி தெரிஞ்சது? லாஜிக்கல் ரீசனிங். நமக்கு ஏற்கனவே தெரியும், பூட்டு இருக்கிற ரூமில் வெளியிலேருந்து பூட்டு இருந்ததுன்னா உள்ள ஒருத்தனால போக முடியாது. ஓகேங்களா? இல்லை அந்த ரூமில் வேற யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும். இருந்ததுன்னா ஓகே, அவன் வந்து இந்த நபரை உள்ளே விட்டுட்டு வெளியிலேருந்து பூட்டியிருக்கான். அந்த ரூமில் வேற யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெளியிலேருந்து பூட்டுறதுக்கு வேற யாரும் கிடையாது. அந்த ரூம் வெளியிலேருந்து பூட்டிருக்குன்னா அவனால் பூட்டியிருக்க முடியாது. அதனால அவன் அந்த ரூமில் இல்லை. இதுதான் லாஜிக். அதே சமயம் ஒரு ரூம் பார்க்குறோம், இது வெளியிலேருந்து பூட்டப்படல, ஓப்பனாக இருக்கு. ஓப்பனாக இருக்கிற ஒரே ரூம் இந்த ரூம் தான். அதனால் அவன் இந்த ரூமில் தான் இருக்கணும். இது லாஜிக். ஸோ நம்ம வந்து செக் பண்ணல, லாஜிக் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவன் அந்த ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி. ஸோ இந்த ரீசனிங்கில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 3 விஷயம் சொன்னேன் இல்லையா? ரெண்டாவது விஷயம் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். சில பேர் இருப்பாங்க ஃபிலாசபிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி இது மனம்னா இது, ஆத்மீகம்னா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. சில பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, பைபிள்லேருந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தான் பேச்சு, ஆனால் எங்கெங்கேயோ போயிடுவாங்க. நம்மளும் பார்ப்போம், பைபிளில் இருக்காது. என்னையா இவர் எங்கேருந்து இதை பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அவர் பாடி ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திச்சு சொல்கிறார். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அப்புறம் கேஷுவல் ரீசனிங், நார்மல் ரீசனிங். ஓகே, ஸோ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரி, ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நேற்று தினம் ஒரு சினிமாவுக்கு போயிருக்காங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தா பிரேக்கப். அப்போ நேற்று தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது ரீசனிங். ஓகேங்களா? நேற்று தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ இதுதான் ரீசனிங். ஸோ நார்மல் ரீசனிங் வந்து கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி. ஸோ கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங், ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறது. ஸோ நம்ம தனியாக முடிவெடுக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. சில விஷயத்தில் நம்மளை தனியாக முடிவெடுக்க முடியாது. உதாரணமாக நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து யாரோ ஒரு நபர் வந்து தனியாக வந்து அது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு குரூப்பை கால் பண்ணி அந்த கமிட்டி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவாங்க. ஸோ பலரோட கருத்து கேட்டு அதை ஆனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு முடிவெடுப்பாங்க. ஸோ இது பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நிறைய சிந்தனைகள் பகிர்ந்து கொள்வாங்க, சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், சில டைமில் சண்டை போடுவாங்க, எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் முடிவில் ஒரு டெசிஷன் ஒன்று எடுப்பாங்க. ஸோ கலெக்டிவ் திங்கிங், டெசிஷன் மேக்கிங் வந்து அதுவும் நம்ம கான்ஷியஸ் மைண்டோட ஒரு பாகம். அடுத்தது லேர்னிங் பை இன்ஸ்ட்ரக்ஷன். யாராவது சொல்லிக் கொடுக்கும்போது அது நம்ம புரிஞ்சு கொள்ளுது, அது கான்ஷியஸ் மைண்டு தான் இருக்கு. நம்ம ஒரு புக்கை வாசிக்கிறோம், அதில் ஒரு பகுதி வந்து புரியவே இல்லை, எத்தனை தடவை வாசித்தாலும் புரியல. அப்போ நம்ம வேறு யாருக்கு ஏதாவது வேறு இதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறோம், அவர் உட்காந்து விளக்குறார்.
அவர் விளக்கும்பொழுது நமக்கு புரியுது. அது கான்ஷியஸ் மைண்டோட ஒரு கேப்பபிலிட்டி. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஒரு பிளான் ரீதியாக யோசிப்பது. ஓகேங்களா? இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உட்காந்து பிளான் பண்ணுவோம். முதல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணுவோம். எத்தனை பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். அது எங்கேருந்து ஆர்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம். இதெல்லாம் நடத்துறதுக்கு எந்த ஹால் புக் பண்ணலாமா இல்லை கிரவுண்ட் புக் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். இதுதான் பிளானிங். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி சிந்திக்கிறது கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிளான் பண்ணி அப்புறம் தான் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஸோ கான்ஷியஸ் மைண்டோட ஒரு ஸ்கில் அது. அப்புறம் ஃபைனலாக இன்னொரு கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி கிரியேட்டிவிட்டி, உருவாக்குற தன்மை. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ ஒன்று வரைய போகிறார். ஒரு யோசிப்பார், என்ன வரையலாம். யோசிச்சு அவர் மைண்டில் யோசிச்சு மைண்டில் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வரைய ஆரம்பிப்பார். ஸோ அது மாதிரி வரைய. ஸோ இந்த வரைச்சி முடிஞ்சவொன்னே என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் அவர் தான் அதை உருவாக்கியிருக்கார். கலரை பெயிண்ட் வச்சு அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கிறார். அது அவர் கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டி. கான்ஷியஸ் மைண்டு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவரால் ஒரு படத்தை வரைய முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிரியேட்டிவ் ஸ்கில். ஸோ இதெல்லாம் தான் கான்ஷியஸ் மைண்டோட கேப்பபிலிட்டிஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ஷியஸ் மைண்டோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நிறைய புது விஷயங்கள் நம்ம அதுலேருந்து கற்றுக்க போகிறோம். அதில் எப்படி நம்ம இந்த கான்ஷியஸ் மைண்டில் லிமிட்டேஷன் இருக்கோ அது அங்கே நம்ம எப்படி சரி பண்ணலாம், அங்கே எப்படி அதனோட லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்றது நம்ம கம்பேர் பண்ணும்போது கற்றுக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஸோ கான்ஷியஸ் மைண்டோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன? முதல்ல கான்ஷியஸ் மைண்டோட கெப்பாசிட்டி ரொம்ப லிமிட்டட். ஓகேங்களா? பல இதில் அது லிமிட்டடாக இருக்கும். இப்போது நான் சொன்னேன், நம்ம 5 சென்சஸ் வழியாக தான் கான்ஷியஸ் மைண்டு சில இன்ஃபர்மேஷன் கற்றுக்குது அப்படின்னு. ரைட்டா? யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஏன்னா டீச்சர் ஸ்கூலில் தான் கிளாஸ் நடத்துகிறாங்க, பாடத்தை நடத்துகிறாங்க. குழந்தை அங்கே போய் உட்காரும் பொழுது அதனால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அதனால் டீச்சர் சொல்கிறத அதனால் கற்றுக்க முடியுது. குழந்தை அன்றைக்கி ஸ்கூலுக்கே போகலைன்னு வச்சுக்கோங்க. டீச்சர் எங்கேயோ தூரமாக அந்த ஸ்கூலில் இருந்து பாடம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் குழந்தையால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஓகே? ஸோ அந்த டீச்சர் எடுக்கிற அந்த பாடம் இந்த குழந்தைக்கிட்ட ரீச் ஆகலை. இது கான்ஷியஸ் மைண்டோட லிமிட்டேஷன். இவ்வளோ தான் கான்ஷியஸ் மைண்டாக பார்க்க முடியும், இன்ஃபர்மேஷனை கிராப் பண்ண முடியும்.
இந்த எல்லைக்கு வெளியில் இருந்தோன்னா கான்ஷியஸ் மைண்டால் அந்த இன்ஃபர்மேஷனை பிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் லிமிட்டேஷன். ஒர்க்கிங் மெமரின்னு நான் சொல்லியிருந்தேன், அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. உதாரணமாக ஃபோன் நம்பர்ஸ், நம்ம கொஞ்சம் ஃபோன் நம்பர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, மறந்துடுவோம், இல்லை எழுதி தான் வைக்கணும். ஒரு 4-5 நம்பர்னால் ஓகே, ஞாபகத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, காய்கறிகள் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும். அப்போது வீட்டில் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 ஐட்டம்க்கு மேலே சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெயிட், எழுதி கொடுன்னு சொல்லுவோம். ஏன்னா மறந்துடுவோம், 4 ஐட்டம்க்கு மேலே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அங்கே லிமிட் இருக்கு. அப்புறம் அட்டென்ஷன்லேயும் லிமிட் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுகிறாருன்னா நம்ம அட்டென்ஷன் நம்ம வந்து கவனிக்க முடியும், ஃபுல்லாக கவனிச்சிடுவோம். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர் பேசலை அப்படின்னா கொஞ்ச நேரம் கவனிப்போம், அதுக்கப்புறம் நம்மளால் கவனிக்க முடியாது, நம்ம சிந்தனை வேற எங்கேயோ போயிடும். ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட்னால அந்த லிமிட்டு, கான்ஷியஸ் மைண்ட் மேலே அந்த லிமிட் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் மேலே ரொம்ப நேரம் கவனம் செலுத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு கான்ஷியஸ் மைண்டில். அடுத்தது நம்ம உள்மனம் இருக்கு இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட், அதை வந்து கான்ஷியஸ் மைண்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது, லிமிட்டடாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆழ்மனம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும், அதில் எவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது. அவ்வளோ பவர் இருந்தாலும் அந்த பவர் நம்மள தெரியல, நமக்கு இல்லை. ஏன்னா இந்த கான்ஷியஸ் மைண்டால் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு லிமிட்டேஷன். அடுத்தது வந்து ஸ்லோ ப்ராசஸிங் ஸ்பீடு. கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டர் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுது. அந்த காலத்தில் பிகினிங் ஸ்டேஜில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். நான் வந்து கம்ப்யூட்டர் படித்தவன், ப்ரோக்ராமிங் எல்லாம் கற்றுருக்கேன். அந்த பிகினிங் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் வந்த புதுசில் அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் இருந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சுத்தம் அப்படியே உட்காரணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா ப்ராசஸிங் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அது வரும், ஸ்பீடு கம்மி. இந்த மாதிரி தான் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இப்போது நான் பேசுகிறேன் ஒரு ஸ்பீடு, இந்த ஸ்பீடு ஒரு நார்மல் ஸ்பீடில் பேசினா தான் நம்மளுக்கு பிடிக்க முடியும், கான்ஷியஸ் மைண்டில் பிடிக்க முடியும். இப்போது ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே போட்டு இதை வந்து நான் பேசுகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகலாம். யூடியூப்லேயே ஓரளவுக்கு 2x ஸ்பீடு வரைக்கும் வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னா அதை எடுத்து, இப்போ என் வீடியோ இருக்கு, இதை எடுத்து இந்த வீடியோவில் வந்து ஸ்பீடு 2x போட்டுட்டு கேட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு புரியாது. இன்னும் அந்த ப்ரீமியம் வெர்ஷன் எல்லாம் வந்து யூடியூப்ல 3x ஸ்பீடு வரைக்கும் இருக்கு. 3x ஸ்பீட்லாம் போட்டோம்னா முக்கால்வாசி ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரியாது.
ஏன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மி. நம்ம ஸ்லோ ஸ்பீடு இப்போ ஒரு சாதாரண மனுஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆவரேஜாக ஒரு ஸ்பீடில் தான் பேசுவாங்க. அந்த ஸ்பீடு தான் கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். சிலர் இருப்பாங்க ரொம்ப வேகமாக சிந்திக்கிறவங்க, கொஞ்சம் வேகமாக பேசுகிறவங்க. அவங்க கூட நம்ம பழகினோம்னா கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களே வந்து நமக்காக ஸ்லோவாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ கான்ஷியஸ் மைண்டோட ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ஸ்லோ. அடுத்த லிமிட்டேஷன் என்ன? மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் பண்ண முடியும். உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சமையல் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ ஒரு பாட்டு போட்டோம்னா அது கேட்டு செய்வோம், ஓகே. ஆனால் அது மல்டி டாஸ்கிங் இல்லை. ஏன்னா பாட்டு போடும்போது ஏதோ அந்த பாட்டு நம்ம தெரிஞ்ச பாட்டு அந்த டியூன் வருது, நம்ம அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதே சப்போஸ் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் முக்கியமான ஒரு கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் சமைக்க முடியுமா? கஷ்டம். ஏன்னா சமையலில் கவனம் வேணும், அதே மாதிரி கிளாஸ்லேயும் கவனம் வேணும். கிளாஸை நம்ம கவனிச்சோம்னா இதை அங்கே விட்டுருவோம். கொஞ்ச நேரத்தில் டவுட் வந்துடும், ஐயோ உப்பு போட்டோமா இல்லையா அப்படின்னு. இதை கவனிச்சோன்னா அவரை விட்டுருவோம். அவர் என்ன சொன்னார் ஒன்றும் தெரியலையே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். ஸோ கான்ஷியஸ் மைண்ட்னால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. அதாவது ஃபோக்கஸ் தேவைப்பட்ட ரெண்டு டாஸ்க்கும் ஒன்றா பண்ண முடியாது. அப்படி பண்ணுறோம்னா ஒரு இதில் ரொம்ப ஃபோக்கஸ் தேவைப்படாது, இது ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி என்ன பண்ணலாம். பட் ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் வேணும்னா அது கான்ஷியஸ் மைண்டால் பண்ண முடியாது. அது ஒரு லிமிட்டேஷன். அதுக்கப்புறம் வந்து தவறுகள் நடக்கும் கான்ஷியஸ் மைண்டில். அது ஒரு லிமிட்டேஷன் தான். எவ்வளவோ தவறு இருக்கும். இப்போ உதாரணமாக யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம அதை உண்மை நினச்சிட்டு இருப்போம். அப்புறமா இன்னொருத்தர் வந்து கரெக்டாக அது நம்ம சொல்லி கொடுப்போம் தான் நமக்கு புரியும், ஆஹா அது தப்பு, இவ்வளோ நாள் நான் யோசிச்சிருந்தது தப்புன்னு தெரியும். அப்போ ஒரு தவறு வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தவறுகள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து கான்ஷியஸ் மைண்டோட ஒரு லிமிட்டேஷன். தவறு நடக்கலாம், தவறு இருக்கலாம். அப்புறம் பாராபட்சம் பார்க்கறது, அதுவும் கான்ஷியஸ் மைண்டோட ஒரு வேலை, ஒரு லிமிட்டேஷன் தான். பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், இது சாதாரணமாக நான் சொல்கிற எக்ஸாம்பிள் தான், யாரையும் குறைச்சி காமிக்கிறது மாதிரி சொல்லல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்குன்னா ஜுவல்லரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து முக்கால்வாசி எல்லாருக்கும் வந்து டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். ஃபோனு, ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காரில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு பேருமே ஜன்னல் வழியாக, ஒரு டிரைவருக்கு அவர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு, ரெண்டு பேருமே ஒரே ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறது அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு மனைவி கேட்குறேன், வர்ற வழியில் ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் ஒன்று பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா அப்படி? அந்த ஹஸ்பண்ட் ஞாபகம் இருக்காது. ஏன்? அதே வழியாக தான் போனோம்,
அவங்க பார்த்தது தான் நம்மளும் பார்த்தோம். ஆனால் அவங்க பார்த்த அந்த பில்டிங்கை நம்ம கவனிக்கல. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பயாஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பாரபட்சம் பார்த்துட்டு இருக்கு. நமக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை மட்டும் தேடிட்டு இருந்திருக்கு நம்ம கான்ஷியஸ் மைண்டு. நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதை அப்படியே விட்டுடுச்சு, கவனிக்காம விட்டுடுச்சு. அதே வேற நம்ம கேட்போம், வறுமையில் ஒரு பெரிய ஃபோன் கடை இருந்ததே, நீ கவனிச்சியா அப்படின்னு. அவங்க வந்து இல்லையே, ஞாபகம் இல்லையே, நான் பார்க்கலையே அப்படின்னாங்க. ஸோ இதுதான் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு லிமிட்டேஷன் என்ன? கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம எனர்ஜியை அப்படியே உறிஞ்சிக்கும். அது ஒரு லிமிட்டேஷன் தான். கவனிச்சிருங்க, பிள்ளைங்க படிக்கும்போது ரொம்ப நேரம் படிச்சாலும் டயர்டாயிடும். இது மென்டல் டயர்ட்னஸ். நம்ம யோசிப்போம், வெளியில் போய் ஏதாவது கஷ்டமான வேலை செஞ்சால் தானே நம்ம டயர்ட் ஆகணும், உடம்பு டயர்டாகும். ஆனால் இல்லை, சும்மா தான் உட்காந்துருந்தான், எதுவுமே பண்ணல, அந்த புக்கை தான் பார்த்துருந்தான், ஆனால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுறான். ஏன்னா மைண்டு வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம உள்ளே இருக்கிற எனர்ஜி போய் நம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ எனர்ஜி கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்கு. இன்னொரு டைப்லையும் எனர்ஜி கன்சம்ஷன் ஜாஸ்தி. அது என்னதுன்னா வில் பவர், நம் மனதிடன் இருக்கு இல்லைங்களா. படிக்கும்போது இல்லை நம்ம ஒரு வேலை பண்ணுறதுக்கு உட்காரும் போது என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு உட்காருவோம். ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டமானது, அது காம்ப்ளிகேட்டடான விஷயம், நம்ம யோசிச்சு 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 பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடும். டயர்ட் ஆகிட்டு அப்போ நம்ம திடன் என்ன ஆச்சு, நம்ம வில் பவர் என்ன ஆச்சு, கம்மியாச்சு. முடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். ஃபஸ்ட்டு முடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆள் வந்து, அதே ஆள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்பான். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணால் இல்லை முடிக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவான். ஸோ எனர்ஜி டெப்ளீஷன் வந்து கான்ஷியஸ் மைண்டோட இன்னொரு லிமிட்டேஷன். அடுத்த ஒரு லிமிட்டேஷன் வந்து மெமரியை, ஞாபகத்தை ஆக்சஸ் பண்ண முடியாத விஷயம். உதாரணமாக நம்ம ஒருத்தரை பார்க்க போயிருந்திருப்போம், போகிற வேலை நம்ம யோசிப்போம், இந்த ஒரு விஷயம் அவன்கிட்ட கேட்கணும், இல்லை இந்த 2 விஷயம் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே போவோம். ஆனால் அங்கே போன பிறகு யோசிப்போம், ஏதோ ஒரு 2 விஷயம் கேட்கணும்னு யோசிச்சுருந்தேனே, ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு, மறந்துடுச்சு, அந்த ஞாபகத்தை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அது வந்து கான்ஷியஸ் மைண்டோட ஒரு லிமிட்டேஷன். இன்னொரு விஷயம் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. நம்ம கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெமரி ஷார்ட் டேர்ம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பசங்க படிக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த கிளாஸில் என்ன படித்தான் அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஞாபகம் இருக்காது, போயிடுச்சு. இன்னும் ஷார்ட் டேர்ம் கூட இருக்கு. சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போது சில பசங்க வந்து படிக்கிற டைமில் சப்ஜெக்டை கவர் பண்ண முடியல, சரியாக படிக்க முடியல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு உட்காந்து ஒரு சில சாப்டர்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ரன்னிங் த்ரூவாக பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து அவங்க மனசில் ஏற்றிக்குவாங்க. அடுத்த நாள் சில டைமில் அந்த ஆன்சரை எழுதுவாங்க.
பட் அதுக்காக அவங்க அது படிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே போயிருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் இருக்கணும் மைண்டில் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டில் அதை வந்து மைண்டில் அந்த இடத்துக்கு ஏற்றியாச்சு. ஓகேங்களா? அதாவது மைண்டை வந்து சில பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு சில பாக்ஸில் ரொம்ப நாளாக மெமரி நிற்கும். இன்னொரு சில பாக்ஸில் வந்து ஒரு சில நாட்கள் தான், ஒரு வருஷம், அந்த டைம் பீரியடில் தான் அந்த மெமரி அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் போயிடும். இன்னொரு பாக்ஸில் வந்து சில நாட்களுக்கு தான் அந்த மெமரி நிற்கும். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. இன்னொரு பாக்ஸ் வந்து சில நேரத்துக்கு தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு தான் இருக்கும். ஃபியூ ஹவர்ஸ், அவ்வளோதான். இன்னும் ஷார்ட்டான இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர் வந்து டைப் அடிக்கிறோம், ஒரு நபரை ஃபோன் பண்ணோம். அப்போ ஃபோன் நம்பர் அங்கே எழுதியிருக்கு அப்படின்னா அப்படி நம்ம பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம், அது நம்பர் மைண்டில் பைஹார்ட் பண்ணுவோம், இங்கே எழுதிடும், டைப் பண்ணி ஃபோன் பண்ணுறோம். பட் அது எங்கே போச்சு? அந்த ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்ட்டு அந்த பெட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு. அது உடனே போயிடும். அவன் ஃபோன் பண்ணி முடிச்சா நான் அவன்கிட்ட கேளு என்ன நம்பர்னா ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பல கம்பார்ட்மெண்ட் இருக்குது பிரெயின், கான்ஷியஸ் மைண்டில். ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது வந்து பிரெயினோட இன்னொரு, கான்ஷியஸ் மைண்டோட இன்னொரு லிமிட்டேஷன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்கிற லிமிட்டேஷன்னால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு சின்ன ரஃபாக நம்ம பார்த்துருவோம். ஒன்றும் வந்து அனாலிசிஸ் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அனாலிசிஸ் பேராலிசிஸ், அதாவது நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். ஒரு விஷயத்தை ஆராயும் போது அதில் சில பிரச்சனைகள் வரும். சரியாக நம்மளால் ஆராய முடியல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மைண்டில் இருக்கணும் அதை ஆராயும் போது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் புக் எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் பண்ண முடியாது. அப்போ அந்த சில விஷயங்கள் மறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆராயும் போது நமக்கு தேவையான ரிசல்ட் வராது, நம்மளால் ஒரு எண்டு பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஸ்டக்காகி நிற்போம். ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கான்ஷியஸ் மைண்ட்னால, இந்த கான்ஷியஸ் மைண்ட் லிமிட்டேஷன்ஸ்னால, இந்த கான்ஷியஸ் மைண்ட்னால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எப்பவுமே வந்து மைண்டில் வந்து ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். ஏன்னா மைண்டை பொறுத்த வரைக்கும், கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை காணப்படும். நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை எதுலன்னா, நம்ம சிந்திச்சது கரெக்ட் தானா, நம்ம யோசிச்சது கரெக்ட் தானா, நம்ம செஞ்சது கரெக்ட் தானா அப்படின்ற ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். நம்ம பேசுனது கரெக்ட் தானா. அதனால என்ன ஆகுது, நம்ம மைண்டுக்குள்ள மறுபடியும் அதே விஷயம் பேசிட்டு இருப்போம். இல்லை மைண்டுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். நம்ம பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளுக்குன்னா, இன்னைக்கு இந்த பாட்டு கேட்கணும்னு யோசிச்சோம், கேட்க முடியல, சரி மைண்டுக்குள்ள நம்ம வந்து அந்த பாட்டை ரன் பண்ணலாம். இல்லை இந்த காலையில் இந்த பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்ல பாட்டு, மைண்டில் அப்படியே நிற்கிது, அது ஓடிட்டு இருக்கும் ஒரு பக்கம். கவலைகள், பையன் எக்ஸாம் போகிறான்னா ஒரு கவலை, ஒரு டென்ஷன் இருக்கும். இல்லை நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது, என்னை வந்து அப்ரைசல் பண்ண போகிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கும்.
ஸோ அதை பற்றி செஞ்சுட்ருப்போம். ஸோ அது ஓடிட்டுருக்கும். ஸோ கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் எப்போவுமே மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதனால ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். இது முக்கியமான ஒரு லிமிட்டேஷன். கான்ஷியஸ் மைண்டோட ஒரு லிமிட்டேஷனால வர ப்ராப்ளம்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஷியஸ் மைண்டை பற்றி நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஷியஸ் மைண்டை குறித்து ஒரு புரிதல் வந்திருக்கும். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்க்க போகிறோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. பல புது விஷயங்கள் நம்ம அதிலேருந்து கற்றுக்க போகிறோம். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் போங்க, அங்கே எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். என் கூட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரீச் ஆகட்டும், நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஒரு எபிசோடு சீரியஸ் இன்னொரு எபிசோடு இருக்குது. அந்த ஒரு எபிசோடு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கோச்சஸை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் கோச்சஸ் நம்ம கூட வர போகிறாங்க. அவங்க கூட நம்ம பேச போகிறோம். அவங்களோட ஃபீல்டு என்ன, அவங்க என்ன கோச்சிங் பண்ணுறாங்க, அதனால் என்ன பயன் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு கோச்சிங் நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸே இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க எடுக்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைவை நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். தேங்க்யூ, வணக்கம்.